அனைவருக்கும் வணக்கம். நான் ராம்குமார், இந்திய சுயராஜ்ய கட்சி தலைவர் பேசுகிறேன். சோனம் வாங்ஸு ஒரு சமூக செயற்பாட்டாளர். இது கிட்டத்தட்ட 19 நாளாக உண்ணாவிரதம் இருக்கிறார். எதுக்காகனா, தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர், மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் 19 நாளாக சாகுமுறை உண்ணாவிரதம் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கார். நீட்டு விவகாரத்தில் மிகப்பெரிய குளறுபடி ஏற்பட்டுச்சு. நீட்டு விவகாரத்தில் அந்த குளறுபடியில் தர்மேந்திர பிரதான் இதுக்கு தனிப்பட்ட முறையில் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ராஜினாமா செய்யணும், பொறுப்பேற்றிருக்காரு. அதற்காக அவர் ராஜினாமா செய்யணும். அதை வலியுறுத்தி இன்னைக்கு சோனம் வாங்ஸ் 19 நாளாக தொடர்ந்து உண்ணாவிரதம் இருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் சோனம் வாங்ஸ் ஒரு தனிப்பட்ட மனிதராக பொது உடைமையை நம்பி வெளியே வந்திருக்கார். இதான் உண்மை. சமூக செயல்பாட்டாளர், காஷ்மீரில் அவரை பற்றி நல்ல ப்ரொஃபைல் இருக்குது. இந்தியன் ஆர்மிஸ்க்கு ஒரு பெரிய கூடாரத்தை கட்டி கொடுத்ததா ஒரு விஷயத்தில் அவர் ஈடுபட்டிருக்காரு. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு தனிப்பட்ட முறையில் அவர் பொதுவெளியில் இந்த மாதிரி பிரச்சாரத்தை ஈடுபடுத்தி அவர் தர்மேந்திர பிரதானை ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருக்கிறாரு. கண்டிப்பாக வரவேற்கணும். அதாவது அவர் செஞ்சது எல்லாமே ஒரு சின்ன விஷயந்தான் செஞ்சுருக்காரு. தர்மேந்திர பிரதானை பதவி விலகிறனால இந்த நீட்டு பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்து போயிருமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையவே கிடையாது. அதாவது நீட்டுங்கிறது மிகப்பெரிய கார்ப்பரேட் பிஸ்னஸ்ங்க. அந்த கார்ப்பரேட் பிஸ்னஸில் அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் அதை வியாபாரத்தை பக்கவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. மிக முக்கியமாக பார்த்தா நீட்டில் கிட்டத்தட்ட 10 கோச்சிங் சென்டர் கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, பல ஆயிரம் கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணி, பல ஆயிரம் கோடி ரூபா லாபத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க. என்னை கேட்டால் சோனம் வாங்ஸ் உண்மையாலுமே ஒரு சின்ன புள்ளி தான். அதாவது நீட்டுங்கிறது பெரிய கார்ப்பரேட் பிஸ்னஸ். இதில் தர்மேந்திர பிரதான் அதெல்லாம் ஒரு 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 ஏஜென்ட் மாதிரி தான். என்னை கேட்டால் அதை தான் சொல்லுவேன். நீட்டு வச்சு கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு இயர்லி பிஸ்னஸ் ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கு. ஆலன் கேரியர், ஆகாஷ், பேஸ் இன்ஸ்டியூட்டு, கிராஃபி லேர்னிங்கு, இந்த மாதிரி நாராயணா கோச்சிங் சென்டரு, இதெல்லாம் லேக்ஸ் க்ரோரில் அவங்க கிட்டத்தட்ட பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தங்க வயல் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பிஸ்னஸில் திடீர்னு நீட்டை தூக்கணும், நீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படி சொல்லும்போது அவங்களாம் பதறுவாங்களா மாட்டாங்களா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அதாவது இந்தியாவை கிட்டத்தட்ட 99% கார்ப்பரேட்டுகள் தான் இயக்குறாங்க.